வணக்கம் மக்களே, நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழக அரசியல் தாங்க. அதாவது மனுஷனுக்கு இருக்கிறது ஒரே ஓட்டு. அதாவது நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இருக்கிறது ஒரு ஓட்டு. அந்த ஒரு ஓட்டை யாருக்குடா போடுறது அப்படின்னு நம்மளா ஒருத்தரை முடிவு பண்ணி வச்சிருந்தோம்னா, அவர் மேல 1008 பிரச்சனைகளை கொண்டாந்து சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்ப விஜய்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு நல்லபடியா வந்துகிட்டு இருந்தாப்ல. சரி, அவர் ஒரு நல்ல மனிதர். எல்லாத்துக்கும் மாத்தி மாத்தி போட்டு ஒன்னும் நடக்கல. சரி, அவருக்காவது போடலாமே அப்படின்னு நம்ம பார்க்க போகும்போது என்ன நடக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, திடீர்னு இன்னைக்கு இந்த கரூர் பிரச்சனை நடந்தது இல்லையா? அந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தா இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா, அதாவது தாவேகால ஒரு பொறுப்புல இருக்காரு இல்லையா? திடீர்னு அவர் பாத்தீங்க அப்படின்னா பிஜேபியோட ஜாயிண்ட் அடிச்சுட்டு பிஜேபியோட தனி விமானத்து மூலியமா டெல்லி போறாரு. அவர் கூட நம்ம பிரதமருக்கு எஸ்பிஜி பாதுகாப்பு இருப்பாங்க இல்லையா, அவங்கள 2 பேரும் போறாங்க. பிளஸ் பிஜேபியில இருக்க முக்கியமான தலைவர்கள்லாம் போறாங்க கூட அப்படின்னு ஒரு புரளியை கிளப்பிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, துணை முதல்வர் விஜய் அவர்கள் அதனால கூட்டணிக்கு சேர்க்கறதுக்கு இந்த பிரச்சனையில இருந்து அவரை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்க எங்களோட வந்துருங்க அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பி இருக்கு அப்படின்னு சொல்லி திடீர்னு பார்த்தா ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, நேத்து நியூஸ்ல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்துட்டாரு விஜய். 62 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதனால ராகுல் காந்தி விஜய் கூட கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் போன்ல பேசியிருக்காங்க 2 பேரும் அப்படின்னு பார்த்தா இங்கிட்டு ஒரு கிளப்பி விடுறாங்க. ஸோ இருக்கிற மனுஷனுக்கு நமக்கு இருக்க ஒரு ஓட்டை யாருக்கு தான் போடுறது அப்படின்றது மக்களுக்கே கன்ஃபியூஸ் ஆக்கி விட்டுறானுங்க. அதனாலதான் நோட்டாவுக்குன்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்து நோட்டாவுக்கு போட சொல்றாங்க போல தெரியுது. இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.